ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெல்லிஸ். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட சேனல் நேம் மாம் அண்ட் வி. என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 3 கலரில் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின், 1/2 கப் சர்க்கரை. இப்போ ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டினை போட்டுக்கோங்க. அதில் 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் இதை அப்படியே வச்சுருங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து 1/2 கப்பு சுடு தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றுனதும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து அதில் 1/2 கப் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை அந்த தண்ணியில் நல்லா கலக்கிற மாதிரி அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சர்க்கரை அந்த தண்ணியில் நல்லா கலந்துருச்சு. இப்போ சின்னதாக 3 பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இதை 3ஆக பிரித்து ஊற்றிடுங்க. நான் ஃபர்ஸ்ட் பவுலில் ரெட் கலர் சேர்க்குறேன். செகண்டில் எல்லோ கலர் சேர்க்குறேன். தேர்டில் க்ரீன் கலர். நீங்கள் இதே கலர் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச எந்த ஃபுட் கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு 3 ரெடி ஆகிடுச்சு. இதை 1 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. நாங்கள் கிளாஸ் ஃப்ரீசரில் வைக்க மாட்டோன்றதுனால அதை ஸ்டீல் டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம். இப்போ பார்த்தாலே தெரியுது நம்மளோட ஜெல்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபலூடாக்கெலாம் இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும்.
ஆனால் உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் ஹார்டாக வேணும்னா நீங்கள் 3 to 4 ஹார்ஸ் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஜெல்லி ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் மோல்டில் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 3 கலர் ஜெல்லியும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.